வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் த லாஸ்ட் சைல்ட் ரிட்டன் பை முல்க்ராஜ் ஆனந்த். இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப அழகாக இருக்கும், மனசுக்கு ஒரு மாதிரி இறுக்கமாகவும் இருக்கும். ஸ்டோரிக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஆத்தர் இன்ட்ரோ நான் லாஸ்ட்டில் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. ஓகே, ஸ்டோரியை பார்க்கலாமா? ஒரு அழகான வில்லேஜ். அந்த வில்லேஜில் ஒரு திருவிழா நடக்குது. அதுக்கு நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அது ஸ்ப்ரிங் டைம். ஸ்ப்ரிங்னா இந்த பொங்கல் டைம், இந்த பீரியட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாமே பூக்களாக இருக்கிற ஒரு டைமு. நிறைய பேர் சிட்டியிலேருந்து டவுன்லேருந்து அந்த வில்லேஜ்க்கு போயிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் நடந்து போகிறாங்க, ஒரு சிலர் ஹார்ஸில் போகிறாங்க, ஒரு சிலர் ஹார்ஸ் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு சேரியட் மாதிரி போயிட்டுருக்காங்க. பேம்பூவில் அந்த பல்லக்கு மாதிரி வச்சு அதில் போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு சின்ன ஃபேமிலி போகிறாங்க. அவங்க அப்பாவோட காலுக்கு நடுவில் ஓடிக்கிட்டு ஒடியாந்துக்கிட்டு ஜாலியாக ஹாப்பியாக சிரிச்சுட்டு ஓடிட்டுருக்கான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே வா இங்கே வா, கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் சைடில் நிறைய டாய்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு திருவிழா அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த கடையெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய டாய் ஷாப்ஸ் அந்த பையன் பார்த்துட்டு அந்த டாய்ஸ்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க அப்பா முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. முடியாதுங்கிறத பார்வையாலே சொல்கிறாரு, அப்படியே முறைக்கிறாரு. அந்த பையன் கேட்குறான், எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படின்னு. அவங்க அப்பா கண்ணெல்லாம் செவந்து போய் பயங்கரமாக முறைக்கிறாரு. அதனால அவங்க அம்மா, இங்கே வா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என் விரலை பிடிச்சிக்கோ, வா முன்னாடி போ, பார்த்து நட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மஸ்டர்ட் ஃபீல்டு, கடுகு தோட்டம். அந்த கடுகு பூக்கள்லாம் பூத்து இருக்குது. அதை பார்க்குறதுக்கு அப்படியே தங்கத்தை உருக்கி ஊற்றி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக கோல்டன் எல்லோ கலரில் அவ்வளோ அழகான ஒரு சீனரி இருக்குது. அவங்க அம்மா அந்த பையனை அந்த டாய்ஸ்லேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து போக்குறதுக்காக அந்த அழகான வயலை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பூக்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் தானே. ஸோ பட்டர்ஃப்ளைஸ், ட்ராகன் ஃப்ளைஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த ட்ராகன் ஃப்ளைஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு பர்பிள் கலர் விங்ஸில் அப்படியே சுற்றி திரிஞ்சிட்ருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த பையன் டாய்ஸ் எல்லாம் மறந்துட்டு அந்த தட்டார் பூச்சியை பிடிக்கிறதுக்காக சுற்றி போயிட்டுருக்கான். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூரம் போகாத, பாதையிலே போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் முன்னாடி போயிட்டே இருக்கான். அங்கே நடுவில் பார்க்குற நிறைய இன்செக்ட்ஸ், வார்ம்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். சன்ஷைன் அடிக்குது, அது நல்ல ஒரு இளம் வெயில். பயங்கர ஹாப்பியாக அந்த பையன் என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ அந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் உட்காரலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணத்தோட எட்ஜில் உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு க்ரூவ் இருக்குது, மரம், நல்ல தோப்பு மாதிரி இருக்குது. அங்கே அந்த பையன் பெற்றவங்களெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்ருக்கான். அங்கே நிறைய பூக்கள் பூத்துருக்கு. அது எல்லாத்தையுமே எடுத்து கையில் எடுத்து விளையாண்டுட்ருக்கான். அந்த இடத்துல அந்த புறாக்கள் அந்த மரத்தில் இருக்குது. அது திடீர்னு ஒரு மாதிரி சவுண்டு போடவும் அதெல்லாம் விட்டுட்டு அவன் வந்துட்டு பயந்தடிச்சுட்டு அம்மா அப்பான்னு ஓடி வர்றான். அப்போ அவங்க அம்மா, இங்கே வா உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனியன் ட்ரீ கடியில் உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து ஒரு சின்ன பாத் வழியாக அவங்க வில்லேஜ்கிட்ட வந்து சேர்றாங்க. ஸோ வர வழி எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ எந்த வழியில் போய் எந்த வழியில் வர்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ வில்லேஜ் ஃபேர்க்குள்ளே வந்தாச்சு, அந்த திருவிழாவுக்கு வந்தாச்சு. உள்ளே வந்தவொடனே குலாப் ஜாமுன், ரசகுல்லா, பர்ஃபி, ஜிலேபி இந்த மாதிரி வைக்கிறாங்க. சின்ன குழந்தை பார்த்தவொடனே என்ன பண்ணும், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்குது. ஆசைப்படுறாங்க அந்த குழந்தை, அந்த பையன் ஆசைப்படுறான். அதுவும் இந்த காஜு கத்திலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே சில்வர் பேப்பர், கோல்டு பேப்பர்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு அந்த பர்ஃபி வேணும் அப்படின்னு மெதுவாக கேட்குறான். அதுக்கு எந்த ஆன்சரும் இல்லை. அதனால் அப்படியே மூவ் பண்ணி போயிடுறான். அடுத்து ஒரு ஃப்ளவர் ஷாப் வருது. குல்மார் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. குல்முக மலரு அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, அந்த ஒரு கார்லாண்டெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே தொட்டு பார்க்கணும், அதெல்லாம் அள்ளி வச்சுக்கணும் போல் இருக்கான். ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வேண்டான்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கடைக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு போலில் எல்லோ, க்ரீன், ரெட், பர்பிள் இந்த மாதிரி பலூன்ஸ் எல்லாம் வச்சு கலரான பலூன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்தாலே இந்த பையனுக்கு மனசு அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது அந்த பலூன்ஸு. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கணுன்னு ஆசை தான். ஆனால் பலூன் வச்சு விளையாடுற வயசா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்து ஒரு ஸ்னேக் சாமர், இந்த பாம்பாட்டியெல்லாம் இருப்பாங்கள்ல, அவர் வந்து அந்த பாம்பு மகுடியை ஊதி அந்த பாம்பை வந்துட்டு ஆட வச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஒன்றும் போகாதவா அப்படின்னு அதையும் தாண்டி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்குது, அதாவது
ராட்டினத்தில் ஆண் பெண் குழந்தைங்க எல்லாரும் பயங்கரமாக சுற்றிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க, ஆ ஊ அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. அவனுக்கு அதில் போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் அதில் கண்டிப்பாக போயே ஆகணும்னு கேட்குறாங்க. அங்கே சத்தமே வரல, யாருமே பேசவே இல்லை. அவன் திரும்பி பார்க்குறான், அப்பா அம்மா எங்கடா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அந்த பையனுக்கு முன்னாடியும் இல்லை, இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான், எந்த பக்கமும் இல்லை, சுற்றி சுற்றி பார்க்குறான், காணோம். அப்பா அம்மாவை காணோன்னு சொன்னவொடனே எல்லாத்தையும் மறந்துட்டு அழுக ஆரம்பிச்சான். சாதாரணமாக அழுகலை, அவன் பயங்கரமாக அழுகிறான். முகமெல்லாம் கண்ணீரெல்லாம் விழுந்து சட்டையெல்லாம் அழுக்காகி அப்படியே ஸ்வெட் ஆகி அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டே இருக்கான். இவனை யாருமே கண்டுக்கவே இல்லை. அதனால டயர்டாகி கத்திட்டே இருக்கான், அம்மா அப்பா அம்மா அப்பான்னு. அப்போது ஒரு கும்பலுக்குள்ளே இருந்து ஒருத்தர் வந்துட்டு, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் பார்க்குறதுக்கே எப்படி இருக்கார், கலர்ஃபுல்லாக இருக்கார், எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமாக இருக்கார். அவர் ஃபஸ்ட்டு அவங்க அப்பான்னு தான் நினச்சிட்றாங்க, ஆனால் இல்லை, அது வேற யாரும். உடனே அவர் தூக்கி அந்த பையனை தூக்கி கையில் வச்சு, உனக்கு என்ன வேணும், யார் நீ, யாரோட பையன் நீ அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு அழுதுகிட்டே இருக்கான். சரி ராட்டினம் சுற்றுறியா, நான் உன்னை ராட்டினத்தில் ஏற்றி விட்றேன், நீ ராட்டினம் சுற்று அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு அப்பா அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவன் வேணும்னு ஆசைப்பட்ட எல்லாத்தையும், ஸ்னேக் ஷார் மார்க்கெட்டை போறியா, பலூன்ஸ் வேணுமா, ஸ்வீட் வேணுமா, ஃப்ளார்ஸ் வேணுமா, என்ன வேணும் சொல்லு, நீ வாங்கிக்கோ, என்ன வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அந்த பையன்கிட்ட இருந்து வர்ற ஒரே பதில், எனக்கு என் அப்பா அம்மா வேணும். இது தவிர அவனுக்கு எதுவுமே சொல்ல தெரியலை. இதோட அந்த லாஸ்ட் சைல்டு அப்படிங்கிறது முடியுது. அதாவது தொலைஞ்சு போன ஒரு சைல்டு அவங்க தான். ஸோ தனக்கு பிடிச்ச, தன்னை விரும்புகிற ஒரு 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 கம்ஃபர்ட்டான இடத்துல இருந்து நம்ம வெளியே வர்றப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ பெரியவங்களாயிட்டோம் நம்மெல்லாம். ஸோ நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிற வரைக்கும் அவங்கள பெருசாக கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு இருந்திருப்போம். ஆனால் அவங்க எப்போ இல்லையோ, அவங்கள எப்போ நம்ம மிஸ் பண்ணுறோமோ, எப்போ நம்ம தொலைக்கிறோமோ, அப்போ நம்ம மைண்டு ஃபுல்லாக என் அப்பா அம்மா எனக்கு வேணும், அவங்க என் கூட இருக்கணும், அவங்க கூட நான் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு தொலைஞ்சு போயிட்டேன், என் லைஃப்லேயே நான் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு முல்க்ராஜ் ஆனந்த். முல்க்ராஜ் ஆனந்த் ஒரு ஃபேமஸ் இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர். இவர் இந்தியாவில் இருக்கிற புவர் பீப்புளோட நிலைமையெல்லாம் அவரோட ஒர்க்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவார். இதுக்காக இவர் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்டு, இன்டர்நேஷ்னல் பீஸ் ப்ரைஸ், இது எல்லாமே வாங்கியிருக்காரு. இவரோட மோஸ்ட் ஃபேமஸ் நாவல்ஸ் அன்டச்சபிள் அண்ட் கூலி. இந்த 2 நாவல் இவரோடது மோஸ்ட் ஃபேமஸ் நாவல். That's all. Thank you.